எபிசோட் 196. வழக்கறிஞர் அலுவலகத்தில் பூஜா, சிம்மன் மற்றும் வழக்கறிஞர் சேஷாத்ரி ஆகியோர் வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த ஆதாரத்தை வச்சு நம்மளால் ஆயிஷா விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது. ராகுலுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்னா இவரோட வார்த்தைகள் மட்டும் பத்தாது. தியாகுவுக்கு அண்டர் கிரவுண்டோட தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக இவரை எதிர்த்து யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்றார் சேஷாத்ரி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிம்மன் வக்கீலிடம், சேஷாத்ரி சார், இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் போட்டால் கண்டிப்பாக தியாகுவுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் ஆயிஷாவுக்கு நியாயம் கிடைக்காது. இப்போதைக்கு இது நம்ம கையில் ரகசியமாக இருக்கிறது தான் சேஃப். இப்போதைக்கு இது நம்ம ஆன்லைனில் வெளியிடாமல் இருக்கிறது தான் நல்லது என்றார். ஏன் சார், எதுக்காக அப்படி சொல்கிறீங்க என்று கேட்க, இந்த ஆதாரத்தை நம்ம நேரடியாக கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் நல்லது. நம்ம கையில் இருக்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் பற்றி தெரிஞ்சா அதை ஈஸியாக உடைச்சிருவார் என்றார். சிம்மன் உடனே கிருஷ்ணாவுக்கு டயல் செய்து மார்க்ஸ் பற்றிய விவரங்களை கேட்டான். கிருஷ்ணாவின் நுண்ணறிவு மிகவும் சக்தி வாய்ந்தது. அவனால் எப்படி இத்தனை தகவல்களை பெற முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் மார்க்ஸை பற்றிய விவரங்களை விரைவிலேயே கண்டுபிடித்து தருகிறேன் என்று கூறினான். விசாரணை நாள் வந்தது. போதைப் பொருள் கொடுத்து ஆயிஷாவின் வாழ்க்கையை சீரழித்த சம்பவம் கடந்த சில நாட்களாக மக்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது. காலையிலிருந்து நிருபர்களும் மீடியாக்காரர்களும் நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் ஆயிஷாவை உற்சாகப்படுத்தினார்கள். ஆயிஷா சிறிது நேரத்தில் கோர்ட் வளாகத்தை வந்தடைந்தாள். அவள் தயங்கி தயங்கி காரிலிருந்து இறங்கினாள். அவளுடைய தோழிகளான பூஜாவும் எஸ்டியும் அவளை பின்தொடர்ந்தார்கள். அவள் காரிலிருந்து இறங்கியவுடன் அங்கே கூடியிருந்த கூட்டம் ஆயிஷாவை பார்த்து ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தது. அவளை பார்த்தவுடன் தங்கள் கைகளில் இருந்த பல பேனர்களை உயர்த்தி காட்டியது. அவள் படிக்கும் கல்லூரி மாணவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள். அவர்கள் ஆயிஷாவுக்கு ஆதரவாக கூச்சலிட்டார்கள். பயப்படாத ஆயிஷா, நாங்கள் எல்லாரும் உனக்கு ஆதரவாக தான் இருக்கோம். அந்த அயோக்கியனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும், அவனை விடாத என்று கத்தி கூச்சலிட்டார்கள். தியாகு ரியல் எஸ்டேட் கம்பெனி கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் அவரது சில உயர்தர சொத்துக்களின் விற்பனையும் அவருடைய மகனின் விவகாரங்களால் பாதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் அவர் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக ஆயிஷாவின் குடும்பத்தினருக்கு அதிகமாக பணம் கொடுப்பதற்கு முன்வந்தார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. தனக்கு ஆதரவாக அங்கே பலரும் கூச்சலிட்டதை பார்த்து ஆயிஷா கண்கலங்கி அழ ஆரம்பித்தாள். கைகளை கூப்பி அவர்களை பார்த்து, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்றாள். அங்கே இன்னொரு கார் வந்து நின்றது. அதில் சிம்மன், வழக்கறிஞர் மற்றும் ஆயிஷாவின் பெற்றோர்கள் ஆகியோர்கள் வந்து இறங்கினார்கள். அனைவரும் ஒன்றாக நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார்கள். சிம்மனும் பூஜாவும் ஆயிஷாவுக்கு ஆதரவாக விசாரணையில் கலந்து கொள்ள நினைத்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு ஆரம்பித்தது. சேஷாத்ரி அந்த வழக்கை பற்றி சுருக்கமாக எடுத்து கூறினார். அதை கேட்டு தலைமை நீதிபதி ஆதாரங்களை கேட்க வழக்கறிஞர் ஆதாரங்களை அவரிடம் சமர்ப்பித்தார். அதற்கு பிறகு வழக்கு விசாரணை தொடர்ந்தது. இரண்டு வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மார்க்கஸ் மற்றும் சேஷாத்ரி இருவரும் அந்த நகரத்தின் சிறந்த வழக்கறிஞர்கள். அவர்கள் இருவருமே இதுவரை எந்த கேஸிலும் தோற்றதே கிடையாது. இன்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வதால் மக்கள் அனைவரும் இருவரில் யார் ஜெயிப்பார்கள் என்று ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மார்க்கஸ், எனக்கு ஆயிஷா கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு என்று சொல்ல தலைமை நீதிபதி அனுமதி அளித்தார். அவர் ஆயிஷாவிடம் சென்று, ஆயிஷா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என் கட்சிக்காரர் உங்களை ஆயிஷா உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என் கட்சிக்காரர் உங்களை என்ன பண்ணாருன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா என்றார். இல்லை, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அன்னைக்கு நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்றாள். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி, இந்த சம்பவம் நடந்து பல நாள் ஆயிடுச்சு. அப்போலாம் எதுவும் செய்யாமல் இப்போ வந்து ஏன் அவர் மேலே வழக்கு தொடர முடிவு செஞ்சீங்க என்றார். ஆயிஷாவிடம் எந்த பதிலும் இல்லை. அவள் அமைதியாக ஆதரவின்றி நின்று கொண்டிருக்க மார்க்கஸ் மேலும் தொடர்ந்தார். என்னாச்சு ஆயிஷா, உங்ககிட்ட பதில் இல்லையா? சரி, அப்படின்னா நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். என்னோட கிளைண்ட், அதாவது ராகுல், உங்களோட விருப்பத்தின் பேரில் தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதா சொல்கிறாரு. எந்த போதைப் பொருளும் கொடுக்கப்படலைன்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்றார். இல்லை,
நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம். அவன் பொய் சொல்கிறான் என்றாள். இல்லை ஆயிஷா, நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க. உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அவர் மிகப்பெரிய பணக்காரர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்களே சம்மதித்து அவர் மனசை மயக்கி அவரோட தகாத முறையில் நடந்துக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்கீங்க என்றார். இல்லை, கண்டிப்பாக இல்லை, இதெல்லாம் ரொம்ப அபாண்டம், நிச்சயமாக நான் அப்படி பண்ணலை என்று கதறினாள். கண்டிப்பாக நீ அப்படி தான் பண்ணியிருக்க. பணக்கார பையனை வளைச்சி போடணுன்னா சும்மாவா? இன்னசென்ட் மாதிரி நடித்த அந்த வீடியோவை நீ தான் இன்டர்நெட்டில் போட்டிருக்க. மக்களோட அனுதாபத்தை சம்பாதிக்க நினச்சிருக்க என்றார் மார்க்கஸ். இல்லை, இதெல்லாமே போய் நம்பாதீங்க என்று கூச்சலிட்டாள். அவள் மார்க்கஸின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் டென்ஷன் ஆகிவிட்டாள். அவளது உணர்ச்சிகள் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தன. அருகில் நின்றிருந்த 2 போலீஸ்காரர்கள் அவளை வேகமாக பிடித்து கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள். உடனே சிம்மன் எழுந்து நின்று, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷீ இஸ் மை பேஷண்ட். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், கொஞ்சம் டைம் கொடுங்க சார் என்றான். ஆயிஷா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். பூஜாவும் எஸ்டியும் ஆயிஷாவின் தாயாரும் ஓடி வந்து ஆயிஷாவை கட்டிப்பிடித்து கொண்டார்கள். அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை. சிம்மன் அவளுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். அது அவளை சிறிது நேரம் அமைதிப்படுத்தியது. அந்த மருத்துவம் முடிந்த பிறகு பெருமிதத்துடன் காணப்பட்ட மார்க்கஸை சிம்மன் திரும்பி பார்த்தான். மிஸ்டர் மார்க்கஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று சொல்ல அவர் சிம்மனை பின்தொடர்ந்து குளியல் அறைக்குள் சென்றார். என்ன சார், நீங்கள் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட எப்படியா பேசுவீங்க? அவகிட்ட இப்படி பேசுகிறோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா என்றார். என்ன மிஸ்டர், குழந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் எதிர்கட்சிக்காரரோட லாயர். என் கட்சிக்காரருக்கு ஆதரவாக என்னால் பேச முடியும். அதுதான் என்னோட தொழில் தர்மம். மற்றவங்க மேலே அனுதாபப்பட்டா என்னால் இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது என்றார். என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே? வக்கீல் வேலைங்கிறது எவ்வளோ உன்னதமான வேலை தெரியுமா? நீங்கள் எத்தனையோ வருஷமாக குற்றவாளிகளை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா என்றான் சிம்மன். தொடரும். எபிசோட் 197. என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே? வக்கீல் வேலைங்கிறது எவ்வளவு உன்னதமான வேலை தெரியுமா? நீங்கள் எத்தனையோ வருஷமாக குற்றவாளிகளை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனால் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா என்றான் சிம்மன். நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் என்னோட வேலையை தான் செஞ்சேன் என்றார் மார்க்கஸ். மனசாட்சியே இல்லாமல் இப்படி பேசாதீங்க சார். அவள் குழந்தை சார், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால என்று அமைதியாக கூறினான் சிம்மன். மார்க்கஸ்க்கு 16 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தாள். அவளை பற்றி சிம்மன் சொன்னவுடன் அவரது முகப்பாவனையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. அவர் முகத்தில் ஏதோ ஒரு வலி தெரிந்தது. சொல்லுங்க சார், உங்கள் பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அப்பவும் இப்படி தான் பேசுவீங்களா? அவகிட்டே இதே மாதிரி தான் விசாரிப்பீங்களா என்றார். மார்க்கஸ் தன் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, இதோ பாருங்க சார், நான் ராகுல் சார்பாக ஆஜராகியிருக்கேன். ராகுல் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது தான் என்னோட வேலை. எங்ககிட்ட வர மக்களை சிக்கல்லேருந்து காப்பாற்றுறது தான் என்னோட கடமை. எனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று தீர்மானமாக கூறினார். நீங்கள் நீதியை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த படிப்பை படிச்சிங்க. உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் அந்த ராகுல் ஒரு அயோக்கியன். இந்த பொண்ணு அப்பாவின்னு உங்களுக்கு புரியலையா? நீங்கள் அவனுக்கு சார்பாக வாதாடினீங்கன்னா அப்போ நீதி என்ன சார் ஆகிறது என்று கேட்க, நான் ராகுலோட வழக்கறிஞர், எனக்கு நீதியை பற்றிலாம் கவலை இல்லை சார். நான் அவனை பாதுகாக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர நினைத்தார். உங்கள் பொண்ணு கோமாவில் இருக்காங்களே, என்னால் உங்கள் பொண்ணை கோமாவிலேருந்து எழுப்ப முடியும். அவங்கள சாதாரணமாக நடமாட வைக்க முடியும். அப்படி செஞ்சால் நீங்கள் அப்போவாது நீதிக்கு சாதகமாக வாதாடுவீங்களா என்றான் சிம்மன். அவர் உடனே நின்று விட்டார். என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? உங்களால் என் பொண்ணை கோமாவிலேருந்து காப்பாற்ற முடியுமா என்று பதட்டத்தோடு கேட்டார் மார்க்கஸ். அவர் சிம்மனின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தார். மார்க்கஸின் மகள் படுத்த படுக்கையாகிவிட்டாள். அவள் மூளை பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தாள். 3 வருடமாக சுயநினைவின்றி மயக்கத்தில்தான் இருந்தாள். ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உயிரை காப்பாற்றி அவள் வயிற்றுலேயே இறந்து போன 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை காப்பாற்றியிருக்கேன். கோமாவிலிருந்து உங்கள் பொண்ணை காப்பாற்றுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா என்று சொல்ல, மார்க்கஸ் ஆச்சரியத்தோடு சிம்மனை பார்த்து, அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்ணோட உயிரை காப்பாற்றின அதிசய மருத்துவர்
நீங்க தானா என்றார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சிம்மனின் கதை ஊடகங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் மார்க்கஸ் அவன் மக்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பதாக உணர்ந்தார். நான் ஒரு டாக்டர், என்னால் முடியாத கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன். உங்கள் பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தேன். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவள் திரும்பவும் பழையபடி எழுந்து நடமாடுவா. 6 மாதத்தில் மறுபடியும் பழையபடி மாறிடுவா. ஆனால் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் அவள் இறந்து போயிடுவா. உங்களுக்கு எப்படி வசதி என்றான். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்நாள் முழுக்க படுத்த படுக்கையாக தான் இருக்கணும் என்றார். நீங்கள் ஒரு மருத்துவர் இப்படி பேசலாமா? உங்கள் மருத்துவ திறமையை வியாபாரமாக மாற்றலாமா என்றார் மார்க்கஸ். அதே தானே நானும் கேட்குறேன். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உங்கள் வாத திறமையை ஒரு அயோக்கியனுக்கு சாதகமாக பயன்படுத்தலாமா? அது மட்டும் தப்பில்லையா என்றான் சிம்மன். இதை சொல்லிவிட்டு சிம்மன் நீதிமன்றத்தை நோக்கி நடந்தான். மீண்டும் விசாரணை ஆரம்பித்தது. வழக்கறிஞர் சேஷாத்ரி பல வலுவான ஆதாரங்களை முன்வைத்தார். ஆனால் மார்க்கஸ் அதை மறுக்கவில்லை. ராகுலும் ராகுலின் தந்தையும் மார்க்கஸை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நீதிமன்றத்தை பொறுத்தவரை மார்க்கஸ் ஒரு இரும்பு மனிதராகவே எல்லாராலும் அறியப்பட்டார். அவரை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது. அவர் ஜெயிக்காத வழக்கே கிடையாது. ஆனால் இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது அவர்களுக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. தலைமை நீதிபதி மார்க்கஸை பார்த்து, மிஸ்டர் மார்க்கஸ், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்றார். இல்லை யுவர் ஆனர், நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆதாரங்கள் எல்லாமே உறுதியானது தான். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தியாகு எழுந்து நின்று மார்க்கஸை பார்த்து கத்த ஆரம்பித்தார். யோ மார்க்கஸ், என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் உளறிட்டு இருக்க? உன்னை நம்பிதானே என் பையனுக்காக உன்னை வாதாட வச்சேன். இந்த வழக்கில் மட்டும் ஜெயிக்கலனா நீ நிச்சயமா உயிரோடு இருக்க முடியாது என்று கோபமாக கத்தினார். தலைமை நீதிபதி மேஜையை 3 முறை தட்டி தியாகுவை எச்சரித்தார். அதற்கு பிறகு தியாகு அமைதியாக அமர்ந்து விட்டார். அதன் பிறகு தலைமை நீதிபதி ராகுலை கூண்டுக்கு வர சொல்ல ராகுல் நீதி கூண்டில் ஏறி நின்றான். சொல்லுங்க ராகுல், நீங்க ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா என்று கேட்க, ஐயா, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் இயல்பாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மயக்க ஆரம்பித்தா. அதனால தான் இந்த தப்பே நடந்துச்சு என்று சொல்லிக்கொண்டே அவன் ஆயிஷாவை ஏளனமாக பார்த்தான். ஆமாம் ஜட்ஜையா, என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு என் பையன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு தான் என்னவோ பண்ணி என் பையனை மயக்கியிருக்கா என்று வேகமாக எழுந்து நின்று கத்தினார். யுவர் ஆனர், நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே புரியும் என்று சொல்லிக்கொண்டே சேஷாத்ரி ஒரு பென்ட்ரைவை எடுத்து நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். அந்த வீடியோவில் தியாகு மருத்துவமனைக்கு வந்து ஆயிஷாவை மிரட்டிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவருடைய திமிர்த்தனமான பேச்சும் செயலும் அதில் பதிவாகி இருந்தது. குறிப்பாக அவர் அதில் சொன்ன விஷயங்கள் தெளிவாக கேட்டது. அதை கேட்டவுடன் அங்கே எல்லோருக்கும் இடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அவரது வார்த்தைகளை கேட்ட நீதிமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆத்திரம் அடைந்தனர். தியாகு சட்டத்தை மிகவும் அவமதிப்பதாக நினைத்தார்கள். சேஷாத்ரி, யுவர் ஆனர், நிஜமாவே ராகுல் நிரபராதியா இருந்தா அவங்க அப்பா எதுக்காக ஆயிஷா குடும்பத்தை பார்த்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லணும் என்றார் சேஷாத்ரி. இல்லை, இதெல்லாம் நம்பாதீங்க. எங்களுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க ஜட்ஜையா என்று தியாகு கர்ஜித்தார். ஆனால் நீதிபதி அவரை கண்டு கொள்ளவில்லை. விரைவில் விசாரணை ஒரு முடிவுக்கு வந்தது. ராகுல் குற்றவாளி என கண்டறியப்பட்டது. அவன் அவதூறு வழக்கில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டான். அதனால் குற்றவியல் சட்டத்தின் பிரிவுப்படி அவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் சிறைவாசம் என்பது சாதாரண தண்டனையாக கருதப்பட்டாலும் அது அவனுக்கு கிடைத்ததே நல்லதுதான் என்று தோன்றியது. முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் ஆயிஷா கதறி அழுதாள். அவள் தனது தோழியை கட்டிப்பிடித்து கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வலிகளை எல்லாம் போக்கிக் கொண்டாள். தொடரும். எபிசோடு 198. சிம்மன் சமீபகாலமாக தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே அனுபவித்து வந்தான். சீன மருத்துவத்தின் 8 பெரிய கல்லூரிகளால் சிம்மன் மிகவும் பாராட்டப்பட்டான். மேலும் வங்கியை கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை கொன்றான். இப்போது ஆயிஷாவுக்கு நீதி வாங்கி கொடுத்தான். இதனால் சிம்மனை மக்கள் தலையில் வைத்து கொண்டாடினார்கள். அவன் கல்லூரிக்கு அவ்வப்போது செமினார் எடுக்க போவான். அங்கே மாணவர்கள் அவனிடம் விருப்பத்தோடு பாடம் கற்றுக்கொள்வார்கள்.
அவன் மீண்டும் தனது ஆசிரியர் பதவிக்கு திரும்பினான். அங்கே ஒரு ஆசிரியராக அவன் எண்ணற்ற ரசிகர்களை கொண்டிருந்தான். அவனுக்கு விசுவாசமான மாணவர்கள் பலர் இருந்தார்கள். சமீப காலமாக சிம்மன் செய்த சாகசங்களை கேள்விப்பட்ட மாணவர்கள் அதிகமாக அவனுடைய வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பினார்கள். மற்ற மருத்துவ பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களும் ஏற்கனவே இதில் கலந்து கொள்ள நினைத்தார்கள். சிம்மன் நடத்தும் சீன மருத்துவ வகுப்பை கவனிக்க விரும்பினார்கள். அதனால் சிம்மனின் வகுப்பறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக அமரும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்காக அத்தனை மாணவர்களும் அமரக்கூடிய ஒரு மாநாட்டு அறையை கல்லூரிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. அன்று முதல் ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளி வரை அந்த அறை எப்போதும் மாணவர்களால் நிறைந்திருக்கும். பல மருந்துகளை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் சிம்மன் சுவாரஸ்யமாக எடுத்து கூறுவான். அவன் அந்த வகுப்பறையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பான். ஒவ்வொரு வகுப்பின் இறுதி நேரங்களிலும் கேள்வி பதில் அமர்வு இருந்தது. சிம்மனின் விரிவுரைகள் அருமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தன. தலைப்புகளை எழுப்பும் சில வெளிப்புற மருத்துவ நிபுணர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். சீன மருத்துவத்திற்கும் மெட்டாபிசிக்ஸுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய சந்தேகங்களுக்கு சிம்மன் பதிலளிக்கும் போது ஒரு குரல் கேட்டது. இதெல்லாம் முட்டாள்தனம் என்ற அந்த குரலை கேட்டவுடன் அந்த அரங்கமே அமைதியாகிவிட்டது. சிம்மனின் விளக்கத்தை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த குரல் அவர்களின் கவனத்தை திசை திருப்பியது. அந்த ஆடிட்டோரியத்தில் இருந்த பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்த குரலை கேட்டார்கள். யார் அவரு? டாக்டர் சிம்மனோட வார்த்தையவே எதிர்த்து பேசுகிற துணிச்சல் யாருக்கு இருக்கு? இது வரைக்கும் சிம்மன் சார் பேசும்போது யாருமே அவரை இடைமறித்து பேசினதே இல்லையே என்று நினைத்தார்கள். சிம்மன் பாரம்பரிய சீன மருத்துவ பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தான். அவர்கள் அவ்வளவு சுலபமாக யாரையும் தங்களுடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சிம்மனை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு நபர் கையை தூக்கி பேச ஆரம்பித்தார். இந்த சிம்மனோட மருத்துவ திறமையை ஊடகங்கள் பெருசுபடுத்தி காட்டிடுச்சு. இவனுக்கு உண்மையாவே எந்த திறமையும் கிடையாது என்றார். அவர் நரைத்த முடியை கொண்ட நடுத்தர வயதுக்காரர். கோபமான குரலில் சிம்மனை பார்த்து சிம்மனை பற்றியே அவதூறாக பேசினார். அவரை சிம்மன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். அவர் வேறு யாருமல்ல, சீன மருத்துவ நிபுணர் டாக்டர் மகாதேவன் தான். டாக்டர் மகாதேவன், அது நீங்களா என்று சிம்மன் ஆச்சரியப்பட்டான். அது டாக்டர் மகாதேவன் தான். அவர் ஒரு அதிசய மருத்துவராக மக்களால் கண்டறியப்பட்டவர். அடிக்கடி ஊடகங்களில் தோன்றுவார். ஆனால் சமீப காலமாக சிம்மன் பிரபலம் அடைந்ததால் அவர் படிப்படியாக மக்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். இது அவரை மிகவும் அதிருப்தி அடைய செய்தது. இதனால் அவர் சிம்மன் மீது கோபமாக இருந்தார். என்னோட மருத்துவ திறமை உண்மையா இல்லையாங்கிறது மற்றவங்களை விட எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்று சிம்மன் சிரித்து கொண்டே கூறினான். நீ ஒரு ஏமாத்துக்காரன், எனக்கு அது நல்லா தெரியும் என்றார் மகாதேவன். மகாதேவன் சார், வயசில் நீங்கள் என்னை விட பெரியவர், அதனால நான் இன்னும் உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன் என்றான் சிம்மன். சரி, இன்னைக்கு நம்ம 2 பேரில் யார் பெரிய ஆளுன்னு ஒப்பிட்டு பார்த்துடலாமா? இறந்து போனவங்களை உன்னால் உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார். மன்னிக்கணும் மகாதேவன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் அதிர்ஷ்டவசமாக நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் என்னோட திறமை மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. உங்கள் கூட போட்டி போடுறதுக்காக நான் இங்கே வரல. நான் கற்றுக்கிட்ட மருத்துவத்தை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் அப்பாவி மக்களை காப்பாற்றுறதுக்கும் தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். என்னோட திறமையை மக்களுக்காக தான் பயன்படுத்துகிறேன், உங்கள் கூட கம்பேர் பண்ணுறதுக்காக கிடையாது. புகழ் தேடுறவங்க மட்டும்தான் போட்டி போடுவாங்க, எனக்கு புகழ் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்றான் சிம்மன். எதுக்கு சிம்மன் தேவையில்லாமல் பேசுகிற? உனக்கு என்ன பார்த்து பயம்? என் கூட போட்டி போட்டு எங்கே இந்த மாணவர்களுக்கு முன்னால் தோற்று போயிடுவோமோங்கிற பயம். உனக்கு தைரியம் இல்லை, தோல்வியை பார்த்து பயப்படுற என்றார் மகாதேவன். டாக்டர், அவர் உங்களை தப்பு தப்பாக பேசுகிறாரு. நீங்கள் எதுக்காக அமைதியாக இருக்கீங்க? அவருக்கு நீங்கள் யாருன்னு நிரூபித்து காட்டுங்க டாக்டர் என்று மாணவர்கள் சிம்மனை உற்சாகப்படுத்தினார்கள். மகாதேவனின் வார்த்தைகளை கேட்டு சீன மருத்துவ கல்லூரி மாணவர்கள் கோபம் அடைந்தனர். இந்த ஆள் எங்கேருந்து வந்தார்? அவர் நம்ம டாக்டருக்கே சவால் விடுற அளவுக்கு பெரிய ஆளா? அவர் மரணத்தை தேடுறாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம டாக்டர் எதிர்த்து பேசுகிறாரு என்று மாணவர்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். சரி மகாதேவன் சார், இன்னைக்கு நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கிறேன், ஆனால் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் என்றான் சிம்மன். நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன். இந்த போட்டியில் நீ தோத்துட்டா உனக்கு கிடைச்ச தங்க ஊசிகளை எனக்கு விட்டு கொடுத்துடணும், சம்மதமா என்றார். சிம்மன் சில வினாடிகள் யோசித்துவிட்டு சம்மதம் என்றான்.
சீன மருத்துவத்தோட பாரம்பரிய வித்தைகளை கற்றுக்கிட்ட சிறந்த மருத்துவர்னா. ஒருவேளை நான் உன்கிட்ட தோத்துட்டேனா என்கிட்ட இருக்கிற தங்க ஊசிகளின் தொகுப்பை நான் உனக்கு கொடுத்துடுறேன். அது ரொம்ப அரிதானது. என்னோட முன்னோர்கள் எனக்கு கொடுத்த பரிசு. அதை நான் உனக்கு விட்டு தந்துடுறேன் என்றார். அவர் ஏற்கனவே 50 வயதுகளில் இருந்தார். சிம்மன் அவரது கோபத்தை பார்த்து சங்கடப்பட்டான். ஆனால் அதை பற்றி யோசிப்பதற்கு இனி நேரமில்லை என்பதையும் உணர்ந்தான். அவர் நிஜமாக தோற்றுவிட்டால் சிம்மனின் மருத்துவ திறன் மிகவும் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். சரி சிம்மன், போட்டியை இங்கே வச்சுக்கலாம். நோயாளியை நீயே தேர்ந்தெடு என்று சொல்ல சிம்மன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவரும் தங்களிடம் கல்வி கற்க வந்த மாணவர்கள். அவர்களை வைத்து விளையாட சிம்மன் விரும்பவில்லை. எனவே அவன் மகாதேவனிடம், இவங்க எல்லாருமே என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இலவச முகாம் போடலாம். அதுக்கு வர பேஷண்ட்ஸை நம்ம போட்டிக்கு பயன்படுத்திக்கலாம் என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆடிட்டோரியத்தில் 2 டேபிள்களை அமைத்தார்கள். எல்லோரும் தங்களுடைய மொபைல் போன்களை எடுத்து அந்த மருத்துவ சண்டையை நேரடியாக ஒளிபரப்ப ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவராக ஆலோசனைக்கு வந்தார்கள். முதலில் ஆலோசனை பெற்ற சிலருக்கு பெரிய உடல் பிரச்சனைகள் எதுவும் இருக்கவில்லை. எனவே ஒப்பிடுவதற்கு எந்த வழியும் இல்லை. இறுதியாக ஒரு வயதான பெண் 8 வயது சிறுமியின் கையை பிடித்து கொண்டு வந்தார். அந்த வயதானவள் நடக்கவே சிரமப்பட்டார். நடக்கும்போது அவருக்கு இருமல் அதிகமாக இருந்தது. உதடுகளிலிருந்து அவ்வப்போது ரத்தம் கசிந்தது. சிறுமி ஆரோக்கியமாகவும் சற்று ஒல்லியாகவும் தெரிந்தாள். அந்த இருவருமே தினமும் உயிர் பிழைக்க போராடி கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. தம்பி, நீங்க 2 பேரும் தான் இலவச மருத்துவர்களா என்றார் அந்த பாட்டி. அவள் இதை கேட்பதற்குள்ளேயே மூச்சு திணறினாள். சிறுமி பாட்டியின் முதுகை தட்டியபடி, பாட்டி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். தொடரும். எபிசோட் 199. தம்பி, நீங்க 2 பேரும் தான் இலவச மருத்துவர்களா என்றார் அந்த பாட்டி. அவர் இதை கேட்பதற்குள்ளேயே மூச்சு திணறினார். பாட்டி, என்னாச்சு பாட்டி? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே அந்த சிறுமி தனது பாட்டியின் முதுகில் தட்டினாள். சீன மருத்துவமனையை சேர்ந்த மாணவர் ஒருவர் விரைவாக ஒரு சக்கர நாற்காலியை எடுத்து வந்து அதில் அந்த பாட்டியை அமர வைத்தார். அந்த சிறுமி பாட்டியை தள்ளிக்கொண்டு 2 மருத்துவர்களுக்கும் இடையே கொண்டு வந்து நிறுத்தினாள். முதலில் டாக்டர் மகாதேவன் அந்த வயதான பெண்மணியின் நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தார். அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். அவர் அந்த பாட்டியிடம் சில கேள்விகளை கேட்டார். அதன் பிறகு அந்த பாட்டிக்கு மருந்து சீட்டை எடுத்து எழுத ஆரம்பித்தார். 2 நிமிடங்களுக்குள் மருந்து சீட்டு நிரப்பப்பட்டது. சிம்மன் சோகமான முகத்துடன் அமர்ந்திருந்தான். என்னாச்சு சிம்மன், ஏன் அமைதியா இருக்க? இங்க பாட்டியோட பிரச்சனை என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா என்று கேலி செய்தார். சிம்மன் அந்த பாட்டியிடம், பாட்டிமா, இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது என்று கேட்க, எனக்கு 83 வயசாகுது டாக்டர் என்றார் அந்த பாட்டி. இதை சொல்லிவிட்டு அவர் சத்தமாக இரும ஆரம்பித்தார். சிம்மன் தலையசைத்து அந்த சிறுமியின் பக்கம் திரும்பி, பாப்பா, இவங்க உங்க சொந்த பாட்டியா என்றான். ஆமா டாக்டர், இவங்க என்னோட பாட்டி தான். எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு கூட உங்களால் உயிர் பிழைக்க வைக்க முடியும்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்ககிட்ட வந்தோம். எங்கள் பாட்டியை சரி பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்களா டாக்டர் என்றாள். உன்னோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் எங்கே இருக்காங்க என்றான் சிம்மன். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். சிம்மன் குழப்பத்தோடு பாட்டியை திரும்பி பார்த்தான். எங்களுக்கு யாரும் இல்லை டாக்டர். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவளோட கணவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. இப்போ நாங்கள் 2 பேரும் தான் தனியாக இருக்கோம். எனக்கு இவளுக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லைனா நான் எப்போவோ போய் சேர்ந்துருப்பேன். இந்த பிள்ளைக்காக தான் எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அந்த பாட்டி விளக்கினாள். சிம்மன் கவலையோடு, அப்படின்னா உங்கள் மகளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா என்றான். இல்லை தம்பி, அவள் எங்களை விட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கும் அவளுக்கும் உறவே இல்லை. அவள் எங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் மகாதேவன் சிம்மனை பார்த்து, என்னாச்சு சிம்மன், எதுக்காக சம்மந்தமில்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன தோத்து போக போகிறோன்னு பயம் வந்துருச்சா?
அவங்க நோய் என்னங்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னா என்ன, முடியலன்னு ஒத்துக்கோ. என்ன இத்தனை பேருக்கு மத்தியில் உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா என்றார். சிம்மன் மகாதேவன் எழுதிய மருந்து சீட்டை வாங்கி படித்து பார்த்தான். அதில் மருந்துகளின் பெயர்களும் அதன் துல்லியமான அளவுகளும் சரியாக எழுதப்பட்டிருந்தது. இந்த பாட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் எழுதின இந்த மருந்துகள் எல்லாமே சரிதான் டாக்டர் மகாதேவன். ஆனால் இந்த மருந்துகள் பாட்டியோட நோயை குணப்படுத்தலாமே தவிர பாட்டியை காப்பாற்றாதுங்கிறது தான் பரிதாபம் இல்லையா டாக்டர் என்றான் சிம்மன். ஏங்க நீ சொல்லு பார்க்கலாம், இந்த பாட்டியோட நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து என்னன்னு உனக்கு தெரியுமா என்றார். இந்த பாட்டியோட நோய்க்கான மருந்தை யாராலையும் சொல்ல முடியாது டாக்டர். நீங்கள் நோயை சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, பட் நோயாளியை பற்றி சரியாக கண்டுபிடிக்கலையே, ஒரு சில இடங்களில் தவற விட்டுருக்கீங்க என்றான் சிம்மன். சிம்மன் அந்த நோயாளியின் நிலையை விளக்க ஆரம்பித்தான். அவன் சொன்ன வார்த்தைகள் டாக்டர் மகாதேவனை மிகவும் கோபப்படுத்தியது. டாக்டர், நீங்கள் ஒரு பாரம்பரிய சீன மருத்துவர், அதனால தான் மெட்டாஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் அந்த பாட்டியை சுட்டி காட்டினான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க டாக்டர், அந்த பாட்டிக்கு பயங்கரமாக வியர்க்குது என்று ஆரம்பித்து அந்த பாட்டியின் சில அறிகுறிகளை சுட்டி காட்டினான். அவன் சொல்ல சொல்ல மகாதேவனின் முகம் மாறிவிட்டது. தன்னுடைய குரு இறப்பதற்கு முன் இது போன்ற விஷயங்களை மகாதேவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். மகாதேவனின் குரு ஒரு பாரம்பரிய சீன மருத்துவர். அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சிம்மனும் அப்படியே கூறினான். பல ஆண்டுகளில் டாக்டர் மகாதேவன் பல சாதனைகளை புரிந்திருந்தார். அதற்கு பெரும்பாலும் காரணமாக அவரது வழிகாட்டியான ஒரு சீன மருத்துவர் தான் இருந்தார். சிம்மன் பாட்டியை குறித்து ஒரு சில வாசகங்களை சொல்ல அதை கேட்ட மகாதேவன் பிரமித்து விட்டார். சிம்மனின் நோயறிதல் திறனை நினைத்து வியந்தார். உடனே அவர் மலர்ந்த முகத்துடன் தரையில் மண்டியிட்டு 3 முறை வானத்தை பார்த்து வணங்கினார். அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவருக்கு பைத்தியமா என்று கூட யோசித்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அவர் சிம்மனிடம் சவால் விட்டார். ஆனால் இப்போது மண்டியிட்டு அழுதார். இதை பார்த்த மாணவர்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தன்னுடைய எஜமானர் கூறிய அதே வாசகங்களை சிம்மன் வாயிலிருந்து கேட்ட பிறகு டாக்டர் மகாதேவன் சிம்மனை தனது எஜமானராக கருத ஆரம்பித்து விட்டார். டாக்டர், காலம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சக மனுஷங்க கூட நல்ல விதத்தில் பழக வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம சக மனிதர்களை மரியாதையோடு நடத்தணும். யாருமே நமக்கு போட்டியாளர்கள் இல்லை டாக்டர் என்றான். மன்னிச்சிடு சிம்மா, என்னால் பாரம்பரியத்தை புறக்கணிக்க முடியல என்றார். அங்கே நடப்பவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பாட்டி சிம்மனை பார்த்து, டாக்டர், எதுக்கு சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க? இன்னும் நான் எவ்வளோ காலம் உயிரோடு இருக்க முடியும் என்றார். சிம்மன் வருத்தத்தோடு, மன்னிக்கணும் பாட்டி, இதை நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா உங்கள் மக இப்போ உங்கள் கூட இல்லை. அந்த சின்ன பொண்ணுக்கும் இதை புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. அதனால் நான் உங்ககிட்டே சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஆயுஷ் முடிய போகுது என்றான். தான் இறக்கப் போகிறோம் என்று கேள்விப்பட்ட போது அந்த முதியவர் பெருமூச்சு விட்டார். தம்பி, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். சாகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பேத்தியை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவளை பார்த்துக்க தான் யாருமே இல்லை. உங்களை பார்த்தா நல்ல மனுஷனாக தெரியுது. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கட்டுமா என்று சொல்ல, தாராளமாக கேளுங்க என்றான் சிம்மன். கண்டிப்பாக உங்களால் எனக்கு அந்த உதவியை செய்ய முடியும். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் பேத்தி நல்லா இருக்கணும், அதுக்கு அவள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அவளை உங்கள் மாணவியாக சேர்த்துப்பீங்களா என்றார். இதை சொல்லிவிட்டு சிறுமியை தனக்கு அருகில் அழைத்து, நீ டாக்டர்கிட்ட மருத்துவம் கற்றுக்க விரும்புறியா என்று கேட்க, அந்த சிறுமி சிம்மனை பார்த்து தயக்கமின்றி பதிலளித்தாள். அங்கிள், நான் என்னோட பாட்டிக்கு உதவணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. என் பாட்டி மாதிரியே இன்னும் எத்தனையோ பேர் உலகத்தில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. நான் மருத்துவம் படித்து அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் உங்களை மாதிரியே உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என்று புன்னகையோடு கூறினாள். உன் பேர் என்ன என்று சிம்மன் கேட்க, என் பேர் இளவரசி என்று அந்த சிறுமி தீவிரமாக பதில் சொன்னாள். டாக்டர், நான் உங்களை மாஸ்டர்னு கூப்பிடலாமா என்று கேட்க, ஓ எஸ், தாராளமா என்றான் சிம்மன். இளவரசி மகிழ்ச்சியோடு தலையசைத்தாள். தொடரும். எபிசோட் 200. அந்த சிறுமி பாட்டியின் பக்கம் திரும்பி, பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி, நான் நல்லா படிப்பேன்.
எதிர்காலத்தில் உனக்கு உடம்பு சரியில்லைனா நானே உன்னை பார்த்துக்கிறேன் என்றாள். பாட்டி இளவரசியை கட்டிப்பிடித்து கண்ணீருடன், எனக்கு தெரியும்டா செல்லம், நீ நல்லா படித்து பெரிய டாக்டராக வரணும், உனக்கு எப்போவும் என்னோட ஆசீர்வாதம் இருக்கும் என்றார். ஆனால் சிம்மன் முகத்தில் சோகம் நிறைந்திருந்தது. அவன் முகத்தில் தோல்வியின் அடையாளம் தோன்றியது. சிம்மன் சிறந்த மருத்துவ திறமைகளை கொண்டிருந்தாலும் அவனால் மரணத்தை வெல்ல முடியவில்லை. மரணத்திற்கு எதிரான விழியை இதுவரை யாருமே கண்டுபிடிக்கவில்லை. சிறிது நேரம் யோசித்து சிம்மன் தான் தயாரித்து வைத்திருந்த உயிர்காக்கும் மாத்திரையை எடுத்து, பாட்டிமா, இது நான் கண்டுபிடிச்ச மாத்திரை. இது உங்கள் மரணத்தை மாற்றாது, ஆனால் உங்கள் ஆயுசை நீட்டிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை மாதம் மாதம் எடுத்துக்கணும். இந்த சின்ன பொண்ணுக்காக தான் நான் இதை செய்கிறேன் என்றான். நாட்கள் நகர்ந்தன. சிம்மன் தனது கிளினிக்கின் அளவை பெரிதுபடுத்த நிறைய பணம் செலவழித்தான். முதலில் 80 சதுர மீட்டர் மட்டுமே விரிவுபடுத்தப்பட்ட கிளினிக் தற்போது 600 சதுர மீட்டர் வரை விரிவாக்கப்பட்டது. சீன மருத்துவத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த உதவியாளர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அவர்களில் பெரும்பாலானோர் சீன மருத்துவ மாணவர்கள். டாக்டர் மகாதேவனை தவிர 3 டாக்டர்கள் அங்கே இருந்தார்கள். சிம்மன் இளவரசியை தனது அதிகாரப்பூர்வ சீடனாக ஏற்றுக்கொண்டான். அவள் மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். மருத்துவத்தில் மிகவும் திறமையானவளாகவும் இருந்தாள். சிம்மன் அவளை நன்றாக படிக்க வைத்தான். அவள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வருவாள் என்று நம்பினான். இளவரசியின் திறமைகளை பார்த்த 2 பேர் அவளை தங்களது மகளாக தத்தெடுத்து சென்றார்கள். அதே நேரம் மருத்துவமனையின் சீரமைப்பு வேலை முடிய அரை மாத காலம் ஆகும். இந்த காலகட்டத்தில் மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டது. சிம்மன் அதன் பிறகு மார்க்கஸை தேடி சென்றான். நீதிமன்றத்தில் சிம்மன் அவரை அச்சுறுத்துவதற்காக சொல்லியிருந்தாலும், ஒருவேளை அதில் அவன் தோத்து போயிருந்தாலும் சிம்மன் அவரது மகளுக்கு உதவி செய்திருப்பான். மருத்துவர்களுடைய மருத்துவ திறமைகள் நோய்களை குணப்படுத்ததான் பயன்படுகிறது. மார்க்கஸின் மகள் இப்போது ஒரு தனியார் முதியோர் இல்லத்தில் இருந்தாள். இது போன்ற முதியோர் இல்லங்கள் அதிக கட்டணத்தை வசூலித்தது. பணக்கார குடும்பங்களை சேர்ந்த முதியவர்கள், நலிவடைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஊனமுற்றவர்களை தங்க வைத்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஸ்பெஷல் டாக்டர்கள் இருந்தார்கள். மேலும் இவர்களை பராமரிக்க சர்வதேச புகழ்பெற்ற மருத்துவ கல்லூரிகளில் படித்த பட்டதாரிகளும் இருந்தார்கள். 24 மணி நேரமும் தொடர்ந்து அவரை கவனித்துக் கொள்பவர்களும் இருந்தார்கள். மார்க்கஸ் அந்த நகரத்தில் மிகவும் பிரபலமான வழக்கறிஞர்களில் ஒருவராக இருந்தாலும், அவர் எவ்வளவுதான் பணம் செலவழித்தாலும் தன் மகளின் நோயை அவரால் குணப்படுத்த முடியவில்லை. ஒரு ஆடம்பரமான வார்டுக்குள் நுழைந்தார் மார்க்கஸ். அப்படி ஒரு மருத்துவர் லூசியை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். லூசியின் உடல் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது. ஆனால் அவள் கோமாவில் 3 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலேயே இருந்தாள். அவளுடைய முகம் சற்று சோர்வாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அவள் மிகவும் அழகாக இருந்ததை நினைக்கும்போது வேதனையாக இருந்தது. வாங்க மிஸ்டர் மார்க்கஸ், என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க என்ற மருத்துவர் கையை நீட்டி மார்க்கஸின் கையை குலுக்கினார். இன்னைக்கு நம்ம லூசியை செக் பண்ண நான் ஒரு புது டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி சிம்மனை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இதை சொன்னவுடன் சைமனின் முகம் லேசாக மாறியது. அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. வெளிப்படையாகவே மார்க்கஸ்க்கு அவரது மருத்துவ திறன்களில் நம்பிக்கை இல்லை என்று நினைத்து வருந்தினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணோட உயிரை மீட்டெடுத்த அந்த அதிசய டாக்டர் இவர்தான் அது என்றார். அவர் அமெரிக்காவில் மெடிக்கல் காலேஜில் பட்டம் பெற்றவர். அதனால் அவருக்கு சிம்மனை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை. மன்னிக்கணும், நான் செய்திகளை அதிகம் கவனிக்கிறதில்ல என்று அந்த மருத்துவர் சொல்லிவிட்டு சிம்மனை பற்றி விசாரித்தார். நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க டாக்டர் என்று கேட்க, இது வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கே போனதில்லை. நான் இப்போ கூட சீன மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான். இன்னும் 6 மாதத்தில் எனக்கு பட்டம் கிடச்சிரும் என்று நிதானமாக பதில் சொன்னான். அதை கேட்டு டாக்டர் சைமன் அதிர்ச்சியோடு, வாட், நீ ஒரு ஸ்டூடெண்டா என்று கேட்டார். என்ன மார்க்கஸ், இப்போ தான் இந்த பையன் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி மருத்துவ திறமை இருக்க முடியும் என்றார். நிஜமாவே மிஸ்டர் மார்க்ஸுக்கு மூளை குழம்பிடிச்சிருந்து தான் தோணுது. அவர் பொண்ணோட உடல்நிலை சீராக இருக்குது, ஆனால் அவளுக்கு சுயநினைவு திரும்ப அதுக்கான வாய்ப்பே கிடையாது என்று நினைத்து கொண்டார். அவர் சிம்மனை அவமரியாதையோடு பார்த்தார். நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் டாக்டர் என்றான் சிம்மன். சிம்மன் லூசியின் அருகில் சென்று அவளது நாடி துடிப்பை உணர முயற்சி செய்தான். தனது கையை நீட்டி 1 நிமிடம் காத்திருந்தான்.
மறுகையால் மீண்டும் இதய துடிப்பை உணர்ந்தவன் இன்னொரு நிமிடம் இதய துடிப்பை உணர்ந்து தலையசைத்தான். சார், உங்கள் பொண்ணு குணமடைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு என்றான். அப்படியா மார்க்ஸ்? டாக்டர் சிம்மன் நிஜமாவே அவளை குணப்படுத்திடுவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா என்று உற்சாகமாக கேட்டார். ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் டாக்டர். சிகிச்சை கொடுத்தா கண்டிப்பாக மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவளோட நிலைமை கொஞ்சம் ஸ்பெஷல். அவள் கண் முழிச்சா கூட அது தற்காலிகமாக கூட இருக்கலாம் என்றான் சிம்மன். அவள் எழுந்தாலே போதும் டாக்டர், நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றார் மார்க்ஸ். அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. டாக்டர் சைமன் சிம்மனை பார்த்து கேலியாக, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவள் இப்போ கோமாவில் இருக்கா. இந்த நோய் அவ்வளோ சீக்கிரம் தீராது. உன்னால் முடியும்னு சொல்லி உனக்கே முதல்ல நம்பிக்கை இருக்கா? தேவையில்லாமல் அவருக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தாத என்றார். என்னோட வார்த்தைகளுக்கு நானே பொறுப்பு என்றான் சிம்மன். சீன மருத்துவத்தின் கோட்பாடு முற்றிலும் அபத்தமானதாக இருந்தது. அது நோயை குணப்படுத்த முடியாது என்று பலரும் நம்பினார்கள். லூசி விஷயத்தில் உலகின் தலை சிறந்த நிபுணர்கள் கூட கைவிரித்து விட்டார்கள். இதோ பாருங்க, எத்தனையோ பேர் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர் எல்லாம் கூட அவளை செக் பண்ணிவிட்டு இவளை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சைமன் கேலி செய்தார். உங்களுக்கு சீன மருத்துவத்தை பற்றி தெரியுமா என்றான் சிம்மன். எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. அதால் என்ன பண்ணிட முடியும்? யூஸ்லெஸ் என்றார். உங்களுக்கு தெரியாதுன்னா அப்போ நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னொரு தடவை சீன மருத்துவம் போலியானதுன்னு சொல்கிறத கேட்டால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக கூறினான். ஏய், எங்கே வந்து யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு முதியோர் இல்லம், இங்கே நான் தான் டாக்டர் என்றான் சைமன். டாக்டர் சைமன், அவள் என்னோட பொண்ணு. அவளுக்கு எந்த டாக்டரை வச்சு செக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதில் உங்களுக்கு தான் உரிமை இல்லை. ப்ளீஸ் கெட் லாஸ்ட் என்று சொல்ல சைமன் மார்க்கஸை பார்த்து, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க மார்க்கஸ். இவனை நம்பி ஏமாந்துடாதீங்க. இவன் பொய் சொல்கிறான். உங்கள் பொண்ணை எந்திரிக்க வைக்க மாட்டான் என்றார். தொடரும்.